வந்து அகிலாஷ். ஆக்சுவலி நான் இப்போ டெவாப்ஸ் இன்ஜினியரா 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட மெயின் ரோல் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா Kubernetes, ஜென்கின்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலி நான் ஐடி பர்சன் தான். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தேன். AWS அண்ட் லினக்ஸ் கற்றுக்கிட்டேன். இவரோட டீச்சிங் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கும்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஐடில இருந்து ஐடில வந்திருப்பாங்க. ஐடிலேயே இருந்திருப்பாங்க, டெவலப்பரா கிளவுட் தெரிஞ்சிருக்காரு. அவங்க பர்சன்ஸ் எல்லாம் குரூப் அப் பண்ணி டாஸ்க் கொடுத்து கேம் மாதிரி ப்ளே பண்ணிலாம் நாங்க வந்து ஜாலியா இருந்திருக்கோம். ஸோ தட் நான் வந்து ஒரு 0 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன் வந்து ஒரு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன் கூட இன்டராக்ட் பண்ணி பேசி அவங்க டவுட் கேட்க நான் சொல்லும் போது நல்ல பாண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. அதர் கண்ட்ரிஸ் நிறைய துபாயில இருந்து, அயர்லாந்துல இருந்து, யூஎஸ்ல இருந்து நிறைய பேர் அட்டன் பண்ணி நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி ஒரு குட் பாண்டிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நெக்ஸ்ட் அவரே தான் என்ன சொன்னாரு, ஏடபிள்யூஎஸ் அண்ட் லினக்ஸ் மட்டும் பத்தாது, நீ டெவாப்ஸ் வந்து கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் உனக்கு ஜாப் சர்ச்சிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப வைடரா இருக்கும் அப்படின்னாரு. ஸோ தட் இவர்கிட்டயே திரும்ப டெவாப்ஸ் ஃபுல்லாவே நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் ஜஸ்ட் டெராஃபார்ம் டாக்கர் மட்டும் தான் லேர்ன் பண்ணேன். அதுலயே எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு ஸ்டார்ட் அப்ல. அண்ட் தென் உள்ள வந்து ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும். அப்ஸ்கில் பண்றதுக்கு அகைன் கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, பைத்தான் நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், அப்போ ஃபியூச்சர் தான் வந்து பைத்தான்னாரு. அகைன் இவர்கிட்டயே பைத்தான் கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்து அம்மா கொஞ்சம் பார்க்க வேண்டியதா போச்சு. அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜாப் ஸ்விட்ச் பண்ணலான்னு சொல்லி சார் கிட்ட ஐடியா கேட்கும்போது ஐடி சப்போர்ட்னு ஒரு குரூப்ல போட்டு இன்டர்வியூ சப்போர்ட்ஸ்க்கு வந்து சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தார். தனியா எக்ஸல் ஷீட் போட்டு கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல என்னென்னலாம் கொஷின்ஸ் எல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் அந்த குரூப்ஸ்ல போட்டு அவரோட ஒர்க் லைஃப் தாண்டி பர்சனல் லைஃப் வந்து சாக்ரிஃபை பண்ணி நமக்கு வந்து வீக்லி மேக்ஸிமம் 2 செஷன்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 செஷன்ஸ் ஆறு வச்சு பர்டிகுலரா ஒரு பர்சனா பிங்க் பண்ணி கொஷின்ஸ் கேட்டு நீங்க இப்படி பேசுறீங்க, இப்படி பேசக்கூடாது, இதை மாத்தி இந்த மாதிரி பேசுங்க. நல்லா பேசினா பாயிண்ட்ஸ் எல்லாம் போடுவார். அவுட் ஆஃப் 10 வந்து மார்க் போட்டு நம்மளை கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இது பண்ண வைப்பார். கம்மி பாயிண்ட்ஸ் இருந்தா மட்டும் என்ன பண்ணுவார்னா ஐடியா கொடுப்பார். இதை மாதிரி நீங்க பேசலாம், இதை இப்படி ட்ரை பண்ணலாம், இது பண்ணலாம்னு சொல்லி சொல்லி ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறம் அண்ட் அகைன் நானும் அவர்கிட்ட 2 செஷன் தான் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்தாரு. செகண்ட் செஷன் வந்து இன்டர்வியூ வச்சாரு. அண்ட் அகைன் நான் டைரக்டா போனேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து இது வந்து 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போனேன். என்னோட ரெஸ்யூம் ப்ரொஃபைல் செலக்ட் ஆச்சுன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யூ ஹேவ் 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்கு, பட் எங்க ரெக்யர்மெண்ட் வந்து 6 இயர்ஸ் இருக்கு, வெயிட் பண்ணான்னு சொல்லி ஹோல்ல போட்டாங்க. செகண்ட் கம்பெனி வந்து அண்ட் அகைன் ஐஐடி மெட்ராஸ்ல வந்து கிடைச்சது. அவங்க வந்து 5 ரவுண்ட்ஸ் வச்சாங்க. 4 மேனேஜரல் 4 டெக்னிக்கல் இருந்துச்சு, ஒரு மேனேஜரல் இருந்துச்சு. கிளியர் பண்ணிட்டேன். ஹை பேக்கு தான் போனேன். 100% ஹைக்கு போனேன். கரண்ட் இதுல இருந்து இது என்ன ஃபாலோ பண்ணேன்னா, சார் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனேன். அவர் சொன்னதை மட்டும் தான் பண்ணேன், அதாண்டி எக்ஸ்ட்ரா பண்ணல. எல்லாமே ரியல் டைம்ல தான் இருந்துச்சு. இது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி.